ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருவேப்பிலை கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை ஹீட் பண்ணியாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணலாம். அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சட்னி பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதந்து வரணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கருவேப்பிலை கார சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை நிறைய பேருக்கு பிடிக்காது. கருவேப்பிலை சட்னினாலே வேண்டான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கூட 2 இட்லியோ தோசையோ கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.